வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் ரிவ்யூ அண்ட் என்ன பார்க்க போகிற மூவி வந்து ஃபைட்டர் 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி. அண்ட் இந்த படத்தை ரிவ்யூ போட்டுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தட் ஹெல்ப்ஸ் மீ லாட் கைஸ். உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு இந்த இது இருக்கும்ல ஏர்ஃபோர்ஸ் பேஸ், அங்கே வந்து படத்தோட கதை ஆரம்பிக்குது. அங்கே வந்து ஒரு புது க்ரூ ஒருத்தவங்க வராங்க. அந்த க்ரூவில் வந்து பேட்டின்னு சொல்லப்படுற நம்ம ரித்திக் ரோஷன் வந்து ஒரு ஆட்டிடியூட் நிறைஞ்ச ஒரு ஃபைட்ரு, ஓகேங்களா, இந்த ஏர் ஃபைட்ரு. அண்ட் அவர் வந்து ஒரு ஆட்டிடியூட், பயங்கரமான ஆட்டிடியூடு அவர் தான் சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஸ்டஃப்பும் டேலண்ட்டும் இருக்கும். அதே மாதிரி வந்து மனுஷன் பார்க்க வேறு மாதிரி இருப்பார் இந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ரித்திக் ரோஷன் ஃபேன்ஸ்க்கான ஒரு வரப்பிரசாதமாக இந்த படம் அமைஞ்சிருக்கும். உங்கள் தலைவனை நீங்கள் எல்லா விதமாக பார்க்கலாம். உடம்பு பயணமாக வச்சுருப்பார், டான்ஸும் ஆடி இருப்பார், ஃபைட்டும் பண்ணுவார், சென்டிமெண்ட்டாகவும் இருப்பார், நிறைய விஷயங்கள் க்யூட்டாகவும் இருப்பார். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரித்திக் ரோஷனை காமிச்சிருப்பாங்க. அந்த ஆரம்பத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்டிஸ் நடக்கிற அந்த நேரத்தில் வந்து நம்ம ரித்திக் ரோஷன் வந்து உங்களுக்கு பேட்டி வந்து ஒரு ஆட்டிடியூட்ல ஸோ வந்து சொல்கிறதுலாம் கேட்க முடியாது அந்த மாதிரி, ஓகேவா. ஆனால் அதே மாதிரி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் வந்து அந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நடக்கிறது தான் இந்த கதை, ஓகேங்களா. அண்ட் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஜர்ஸ்லாம் போகிற இந்த வேனில் வந்து பாம்பு வச்சு வெடிக்க வச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நிறைய சோல்ஜர்ஸ் வந்து அவுட் ஆயிடுறாங்க, ஓகேங்களா. அண்ட் நிறைய சோல்ஜர்ஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வந்து பதிலடி இந்தியா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. கண்டிப்பாக இதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுற அந்த சமயத்தில் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பிளான் பண்ணபடி கரெக்டாக போகுது. இவங்களோட பிளான் வந்து ஒன்றும் இல்லை, அங்கே போயிட்டு அவங்களோட பேஸ் அட்டாக் பண்ணும் அண்ட் பாகிஸ்தான் பீப்புள்ஸ் மேலே கை வைக்கக்கூடாது அப்படின்றது தான். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட வில்லன் வந்து அசார், ஓகேங்களா. அவரோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த தடவை இந்தியாவோட மக்கள் மேலே இல்லை, இந்தியாவோட மொத்த மிலிட்ரியும் அழிக்கணும்னு சொல்லிட்டு கங்கனை கட்டி சுற்றிட்டு இருக்காரு. அவர் வந்து நம்ம ரித்திக் ரோஷன் ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருப்பார். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து இந்த டெரரிஸ்ட்லாம் வந்து தாடி தொப்பிலாம் வச்சு காமிச்ச காலம் போய் இப்போ வந்து அவர் வந்து ஒரு ஸ்டைலான ஆளாக இருப்பார். அவர் வந்து அந்த 90s வர மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்னிங் ஹேர், லாங் லென்த் ஹேர் வச்சுக்கிட்டு நல்ல ஃபிசிக்ஸோட நல்ல வந்து ரித்திக் ரோஷன் கிட்ட வந்து அடி வாங்குற மாதிரியும் இருப்பார், அடி கொடுக்குற மாதிரியும் இருப்பார். அந்த மாதிரி ஒரு வில்லனை பிடிச்சிருக்காங்க, குட். அண்ட் அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கண் ஏதோ உழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கண் எப்போவுமே ரெட்டாகவே இருக்கும், அது என்னன்னு தெரில. அவர் டாக்டர் காமிச்சாங்கன்னு தெரில. அவரோட திட்டம் இதுதான். அண்ட் அதோட ஃபஸ்ட்டு படி அவர் ஜெயிச்சிடுறாரு. அந்த செகண்ட் வந்து நம்ம ஆளுங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போயிட்டு அட்டாக் பண்ணுறோம், பேஸை போய் அட்டாக் பண்ணுறோம், ரிட்டர்ன் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிற அந்த சமயத்தில் போகிறாங்க. அங்கே இருக்கிற நம்ம ரித்திக் வந்து பேட்டி, அவர் பேர், ஓகேங்களா, ஷார்ட் ஃபார்மாக பேட்டி. அங்கே போயிட்டு மினின்னு சொல்லிட்டு நம்ம தீபிகா படுக்கோட மீட் பண்ணுற தாஜுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கல. இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட், ஓகேவா. இந்த மாதிரி வந்து எல்லாருக்கூடையும் வந்து கலந்து ஒரு மாதிரி வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு கேங் வந்து பிடிச்சிடுறாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஆப்ரேஷனை வந்து பண்ணுற அந்த சமயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் பார்டருக்குள்ளே போயிட்டு இவர் வந்து நம்ம பேட்டி வந்து ரிட்டர்ன் வந்துடுறாரு. பட் ஆனால் வந்து அவங்க தாஜ், அப்புறம் வந்து சுக்கி, அப்புறம் இன்னொருத்தர், 3 பேர் வந்து அங்கே மாட்டிக்கிறாங்க, ஓகேங்களா. மாட்ட அந்த சமயத்தில் வந்து அதாவது ரெண்டு பிளெயின் வந்து மாட்டிக்குது, 2 ஜெட் வந்து மாட்டிக்குது. அங்கே வந்து பாகிஸ்தான்காரங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியோ கனெக்ஷன் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அங்கே வந்து ஆம்புஷ் பண்ணிடுறாங்க. ஆம்புஷ்னா 1க்கு 3-4 ஜெட்டை வச்சு 3 பேரும் வந்து அங்கே பிணை கைதிகளாக பிடிச்சி அடித்து சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேட்டி தான். ஏன்னா வந்து இவர் வந்து அந்த கண்ட்ரோல்லேருந்து வர ஆர்டர்ஸை வந்து மீறி இந்த மாதிரி செயல்படுறதுனால தான் இப்போ வந்து நம்மளோட மூணு நல்ல ஜெட் ஃபைட்டர்ஸ் வந்து அங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேலே வந்து பழி விழுந்து இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கப்பட்டு ஹைதராபாத்தில் இருக்கிற ஒரு கோச்சிங் சென்டருக்கு ஒரு ட்ரைனராக போயிடுவார். அந்த போகிற அந்த சமயத்தில் வந்து இவங்க வந்து நம்ம ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒரு பிளான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுற சமயத்தில் பிளானும் போட்டுடுறாங்க. இந்த தடவை வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான் போட்டு அந்த போகிற அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்காரங்க தெளிவாக வந்து நோ ஏர் ஜோனாக பண்ணி எந்த ஃப்ளைட்டும் எதுவும் பறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. அதையும் தாண்டி நம்ம வந்து இந்தியன்ஸ் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ஏர் வழியாக போனதான தப்பு, நம்ம கிரவுண்ட் வழியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரோப்ளைன் மட்டும் அங்கே அமைச்சு அதை வந்து வழி மாறி வந்த ஒரு பிளைனாக வந்து பாகிஸ்தான் கண்ட்ரோல் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அங்கே வந்து பேராஷூட்லேருந்து நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் தான் இறங்குறாங்க. இறங்கி வந்து கிட்டத்தட்ட எல்லாம் காப்பாற்றி வெளியே வர அந்த சமயத்தில் வந்து நம்ம வில்லன் வந்து உஷாராயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பாற்றிட்டு போகிற 2 சாப்பர்ஸ் இருக்கும், ஓகேங்களா. ஒரு சாப்பர்ஸை அங்கேயே அழிச்சிடுறாரு. இன்னொரு சாப்பரில் தான் நம்ம தீபிகா படுக்கணும் இந்த காப்பாற்றப்பட்ட ஒரு இவர் இருப்பார். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ரொம்ப முன்னாடி போயிட்டேன். என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டின 3 பேரில் 2 பேரை ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவாங்க பாகிஸ்தான். அதில் ஒருத்தர் வந்து பணமாக இருப்பார், சித்திரவதை பண்ணி கொண்டுருவாங்க. இன்னொருத்தர் மட்டும் வருவார், அவர் சொல்லுவார் தாஜ் அங்கே தான் இருக்கா, அவங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் இந்த நிலைமையே வரும், ஓகேங்களா. இப்போ விட்டதுலேருந்து வர ஒரு சாப்பர் வந்து அங்கேயே அவுட்டு, இன்னொரு சாப்பர் வந்து போயிடுச்சு. அந்த சாப்பரில் தான் அந்த மீட்கப்படாத ஒரு நபர் உள்ளே இருப்பார். அண்ட் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவரையும் வந்து அங்கே கொண்டு வர அந்த சமயத்தில் தான்
ஐயோ இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டீம் வந்து அங்கே மாட்டிகிட்டு இருக்கு, என் டீமுக்கு நான் தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அங்கே போகிறாரு. போயிட்டு காப்பாற்றி கொண்டு வராரா இல்லையா அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸ் கதை. இந்த படத்தில் வந்து இந்த தேசப்பற்றும் எமோஷனும் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வலியாக இருக்கும். படம் ஃபுல்லாகவே வலியாக இருக்கும். ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு படம். எந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு போரோ லேகோ வந்து அந்தளவுக்கு எதுவும் தெரியல, நல்லா தான் போச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேர் வந்து பயப்படலாம், நான் வந்து ஃபேமிலியோட எப்படி போகிறது, பட்டான் படத்துக்கு போனேன், அந்த மாதிரி தீபிகா வந்து அப்படி இருந்தாங்க. இந்த படத்தில் எதுவுமே கிடையாது, டீசெண்டான ஒரு ரோலாக நடிச்சிருக்காங்க. தைரியமாக உங்கள் ஃபேமிலியோட போய் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி வந்து எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச சீனு ஒரே ஒரு சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம பேட்டி அங்கே போயிட்டாரு. போனதுக்கப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே தப்பிச்சு வந்தாங்களா ஒரு 2 பேர், அதில் ஒருத்தர் பணமாக வந்திருப்பார், ஒருத்தர் வீடு. அவர் வந்து திரும்பி வில்லன் கையில் மாட்டோன்னே நீ அடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருப்பார். அந்த சொல்லுவார், இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு இப்படி தான் சித்திரவதை பண்ணேன், விரல வெட்டினேன், அவன் வந்து உயிர் கூட போச்சு, ஆனால் அவன் வந்து கடைசி வரைக்கும் அந்த தேசப்பட்டு விடாமல் இருந்தான், நீயும் அதே மாதிரி ஒன்று அடிச்சே கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய் ஹிந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே மிதிச்சுட்டே இருப்பார். அவரும் வந்து சொல்லவே முடியாது அவரால். அப்போன்னு பார்த்து மிதிச்சுட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு மிதி வரும்போது டப்புன்னு அந்த ஷூ நின்றுடும். யாருன்னு பார்த்தா நம்ம பேட்டி. சரியான சீன், அந்த சீன் சூப்பர் சீனு. அதே மாதிரி வந்து இப்போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரித்திக் ரோஷன் வந்து சொல்லுவார், அவரை பார்த்து. அவரோட பேர் வந்து சுக்கி. இவர் வந்து சொல்லுவார், இப்போ சொல்லு சுக்கி அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சமாக சொல்லுவார் ஜெய் ஹிந்துன்னு சொல்லிட்டு, 2ஆம் டைம் வந்து கத்துவார் ஜெய் ஹிந்த் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னு பார்த்து நம்ம ரித்திக் வந்து ஒரு ஃப்ளிப்பு வில்லனை. லாஸ்ட் சீன்லாம் வந்து அப்படியே ரித்திக் ரோஷன் ஃபேனுக்காகவே ஒரு பாட்டு, அப்படியே இந்த ஃபைட் சீன்ஸ் தான் சொல்லி அடிப்பாப்புல நம்ம ஆள். சரி, ஜோக்ஸ் அப்பார்ட், ஒரு டீசெண்டான ஃபிலிம். இன்றைக்கி அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த ஜனவரி 26க்குன்னு சொல்லிட்டு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த படம். ஃபுல்லாக பேட்டர்டிசம் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும், ஃபன் இருக்கும், ட்ராமா இருக்கும், ஆக்ஷன்ஸ் இருக்கும், சிஜி கூட நல்லா பண்ணியிருந்தாங்க, எந்த அளவுக்கும் குறையா இல்லை. லேகும் பெருசாக தெரில. இந்த ஓவர் எமோஷன்ஸ், இந்த ஓவர் ட்ராமா தான் எனக்கு ஏதோ கொஞ்சம் ஓவராக தெரிஞ்சுது. மற்றபடி நல்ல படம் தான். இந்த படத்துக்கு நான் 3 டோனர்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி ரிவ்யூ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நான் மிஸ்டர் நோபடி இன்னும் சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.